ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி நான் உங்கள் அரவிந்த். இன்னைக்கு வீடியோவில் ஜியோவுடைய நியூ ஃபோனை பற்றின ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஜியோ 399 ருபீஸ்க்கு அவங்களுடைய நியூ 4G ஃபோனை லான்ச் பண்ண போகிறதா ஒரு அப்டேட் வந்திருக்கு. அது என்ன அப்டேட் அப்படின்றத பார்ப்போம். வாட்ஸ்அப் தரப்புலேருந்து 2 நியூ ஃபீச்சர்ஸை இப்போ வாட்ஸ்அப்பில் ஆட் பண்ணியிருக்காங்க. அது என்ன ஃபீச்சர் அப்படின்றத பார்ப்போம். அண்ட் OnePlus உடைய OnePlus Nord ரீசெண்டாக லான்ச் பண்ண அந்த OnePlus Nord மேலே நிறைய கஸ்டமர்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அதில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ அது என்ன ப்ராப்ளம் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் ரொம்பவே டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7. நண்பா, வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே உள்ள அந்த ரெட்டில் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் உள்ள அந்த பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல்னு செலக்ட் பண்ணிங்க. நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே வந்து சேரும். ஃபர்ஸ்ட் நம்ம வாட்ஸ்அப்புடைய நியூ அப்டேட்லேருந்து நம்மளுடைய வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுவோம். வாட்ஸ்அப் தரப்புலேருந்து இப்போ 2 நியூ ஃபீச்சர்ஸை பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஆட் பண்ணியிருக்காங்க. அதில் முதல் ஃபீச்சர் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா 138 நியூ இமோஜிஸை பார்த்தீங்கன்னா இப்போ வாட்ஸ்அப்பில் ஆட் பண்ணியிருக்காங்க. இது இப்போதைக்கு பீட்டா வெர்ஷனில் தான் இப்போதைக்கு அவைலபிள் இருக்குது. பீட்டா வெர்ஷனில் தான் இப்போதைக்கு விட்டுருக்காங்க. கூடிய சீக்கிரமே இதை நார்மல் யூசர்ஸ் எல்லாருக்குமே இதை கொண்டு வருவோம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இந்த 138 நியூ இமோஜிஸும் உங்களுக்கு மோஸ்ட் ப்ராபப்ளி நெக்ஸ்ட் அப்டேட்டில் உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த அப்டேட் வந்து நீங்கள் அப்டேட் பண்ணதும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய இமோஜி செக்ஷனில் இந்த இமோஜிஸ் எல்லாமே ஆட் ஆகிடும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வாட்ஸ்அப் உடைய நெக்ஸ்ட் ஃபீச்சர் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் சேட் நோட்டிஃபிகேஷனை மியூட் பண்ணுற ஆப்ஷன் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 1 இயர் வரைக்கும் தான் நம்மளால் மியூட் பண்ண முடியும். அதற்கு மேலே நம்மளால் மியூட் பண்ண முடியாது. ஆனால் இப்போ கொடுக்க போகிற நியூ ஃபீச்சர் மூலிமா உங்களுக்கு லைஃப் லாங் நீங்கள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனை நீங்கள் மியூட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய எந்த ஒரு சேட்டோடைய நோட்டிஃபிகேஷனை வேணாலும் நீங்கள் லைஃப் லாங் நீங்கள் மியூட் பண்ணிக்கலாம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ரியல்மி தரப்புலேருந்து ரியல்மியோட ஒயர்லெஸ் சார்ஜரை பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. 10 வால்ட்டுக்கான ஒயர்லெஸ் சார்ஜிங்கை இப்போ இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதனுடைய ப்ரைஸ் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா 899 ருபீஸ்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. கூடிய சீக்கிரமே 50 வால்ட் அண்ட் 65 வோல்ட்டுக்கான சூப்பர் டாட் ஒயர்லெஸ் ஃபாஸ்ட் சார்ஜரை ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் 10 வால்ட்டுக்கான இந்த சார்ஜரை 899 ருபீஸ்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுவே 50 வால்ட் அண்ட் 65 வோல்ட் சார்ஜரை எவ்வளோக்கு ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றதுல கம்மியான ரேட்டுக்கு ரிலீஸ் பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும். அடுத்ததாக OnePlus தரப்புலேருந்து ரீசெண்டாக லான்ச் பண்ண OnePlus Nord பட்ஜெட் ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லி ரிலீஸ் பண்ண இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் மேலே இப்போ நிறைய கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அது என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த OnePlus Nord மொபைலை வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்க யூசர்ஸ் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அதனுடைய டிஸ்பிளேல டின்டி எஃபெக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய மல்டிபிள் கலர்ஸில் ஷேட் அவங்களுடைய டிஸ்பிளேல ஷோ ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிரீன், எல்லோ, பர்பிள் மாதிரியான டிஃப்ரெண்ட் கலரான ஷேட்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க யூஸ் பண்ணும்போது அந்த டிஸ்பிளேல ஷோ ஆகுது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த கம்ப்ளைண்ட்டுக்கு OnePlus தரப்புலேருந்து இது சாஃப்ட்வேர் இஷ்யூவாக தான் இருக்கும். இந்த இஷ்யூவை நாங்கள் அடுத்த சாஃப்ட்வேர் அப்டேட்டில் கொடுத்து கண்டிப்பாக கிளியர் பண்ணிடுவோம் அப்படின்றதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் OnePlus Nord மொபைல் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே அவங்க க்யூர் பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்றத பார்த்துட்டு நீங்கள் மொபைல் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லது. அடுத்ததாக நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவில் பார்த்து வந்தோம். இந்த பேண்டமிக், இந்த கொரோனா சுச்சுவேஷனில் நிறைய கம்பெனிகளுக்கு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் இல்லை, நிறைய கம்பெனிகள் லாஸை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நிலைமையிலையும் ஜியோ மட்டும் நல்ல ஒரு ப்ராஃபிட்டை எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத பற்றி பார்த்துருந்தோம். இப்போ அந்த ஜியோக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அமேசானும் நிறைய ப்ராஃபிட் எடுத்திருக்காங்க. இந்த ஒரு கொரோனா சுச்சுவேஷனில் வீட்டில் இருந்தே நிறைய பேர் ஆன்லைன் பர்ச்சேசிங் பண்ணுறதுனால இப்போ அமேசானுடைய ப்ராஃபிட் அப்படின்றது 2 மடங்கு 48% பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த லாஸ்ட் 1 இயரில் அவங்களுடைய நெட் சேல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா $88 பில்லியன் பார்த்தீங்கன்னா அவங்க இந்த லாஸ்ட் 1 இயர்ல ஏர்ன் பண்ணியிருக்காங்க. இது இவங்களுடைய முந்தைய வருட வருமானத்தை விட 48% அதிகம் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக இந்த அமேசானை விடையும் இன்னும் அதிகமாக ரெவன்யூ ஏர்ன் பண்ணக்கூடிய ஜியோவை பற்றின ஒரு அப்டேட்டும் இருக்குங்க. ஸோ ஜியோவுடைய நியூ ஃபோன் ஜியோ ஃபோன் 5 அப்படின்னக்கூடிய நியூ ஃபோன் ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும். அதுவும் ஒரு 5G ஃபோனாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேரால் எதிர்பார்க்கப்பட்டு இருந்துச்சு. அதுவும் இப்போ கூகுள் பார்த்தீங்கன்னா ஜியோவில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இன்வெஸ்ட் பண்ணி இந்தியாவுக்காகவே ஒரு புதிய பிரத்யேகமான ஆண்ட்ராய்டை இப்போ தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஆண்ட்ராய்ட் ஜியோ ஃபோன் 5ல் வரும். ஜியோ ஃபோன் 5க்காக தான் இந்த ஆண்ட்ராய்ட் தயாரிச்சுட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான பல விஷயங்கள் சொல்லிக்கிட்டு இருந்த நிலைமையில் இப்போ இந்த ஜியோ ஃபோன் 5 அப்படின்றது நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஜியோ ஃபோன் கீபேட் ஜியோ ஃபோன் மாதிரியான ஒரு மாடல்லேயே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த ஜியோ ஃபோன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சீப்பஸ்ட் ப்ரைஸில் ஜஸ்ட் 399 ருபீஸ்க்கு உங்களுக்கு சேல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதில் 4G சப்போர்ட் இருக்கும். அதுவும் ஃப்ரண்ட் கேமராவோட இந்த ஒரு ஃபோன் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரியான நிறைய அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ இன்டர்நெட்டில் அதிகமாக லீக் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த ஃபோன் இந்த மாதிரி 399 ருபீஸ்க்கு ஒரு பட்ஜெட் ஃபோனாக ஒரு சீப்பஸ்ட் ஃபோனாக லான்ச் பண்ணாங்க அப்படின்னா ரொம்பவே நல்ல விஷயமா இருக்கும். இதே மாதிரி இவங்க அடுத்தது ரிலீஸ் பண்ணக்கூடிய அந்த 5G ஸ்மார்ட் ஃபோனையும் ஒரு சீப்பஸ்ட் ஸ்மார்ட் ஃபோனாக அவங்க ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா இன்னுமே ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ இவ்வளோதாங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள அந்த பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிங்க. நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களை உடனே வந்து சேரும். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை, see you.